வாத்தல 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 பாட்டு 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 நெல் வெயிட் பட்டியா ஏன் எப்ப ஸ்வீட் அதிகமா சாப்பிடுறீங்க? அது வாங்கி வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறீங்களே பாக்குறேன் நான் தான். சுகர்ல தான் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறீங்க. ஸ்வீட் இது எவ்வளவு சுகர்? சுகர் இல்ல. மென்மேலும் வளரணும். நன்றி சார். காலமலையில் ஜபம் தவம் தியானம் தான், வேறு எது பீடி சீட்டு எதுவுமே யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். சரி சார். அதனால் இந்த கூட்டத்தில் எதுவும் அதிகமாக சேர்ந்துக்கிறது. இப்போ உங்களுடைய இது நீங்கள் உங்களுடைய இது ஒரு கோணம் போகக்கூடிய பார்க்கும்போது அண்ணாவுடைய நேரடி குழந்தைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் இல்லை, கடவுளுடைய என்னோட அனுபவம் 15 ஆண்டு அனுபவம் இருக்குது. அதனால மேலும் மேலும் இன்னும் பெரிய நிறுவனமாக தான் போகும். நன்றி. இன்னும் வளரும். ரொம்ப நன்றி. இன்னும் வளர்க்கக்கூடிய சாதி சன்னியாசிகள்லாம் அண்ணாமலைக்கு வேண்டி வரக்கூடியவங்களுக்குலாம் நீங்கள் தான் ஆதரவு போடுங்க. நான் என்னுடைய மனசில் பட்டது அண்ணாமலை சொல்றாரு. நான் உயிர் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரில் வாழ்க நான்மறை அறங்கள் வாங்க நற்றவம் வேல்வமைக மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாவுடைய சுவனையை போற்றி எண்ணாட்டத்திற்கும் எதுவாக போற்றி பல்லாண்டு 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 காலம் பல கோடி 100 ஆண்டு காலம் சேவை செய்து இந்த பக்தர் திருவண்ணாமலை அண்ணாத்துடைய குழந்தை இந்த பக்தரானவர் மேலும் சேவை செய்து திருவண்ணாமலை திருவள்ளப்பாதையில் அடியாரெல்லாம் நாங்கள்லாம் திருவினை தரிசிக்கின்றோம். அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலை அம்மனுக்கு, முருகனுக்கு ஓம் நமச்சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம. நன்றி சார். சரிங்களா? எல்லாம் வாங்கிட்டீங்களா? சந்தோஷம். சாப்பாடு வாங்கிட்டீங்களா? சாப்பாடு அப்படியே வாங்கிட்டேன். எப்போ அப்பயே சாப்பிட்டீங்களா? இல்லை அப்படியே சாப்பிடுங்க. கொஞ்ச நேரம் சாப்பிட்டு பிரசன் மட்டும் கேட்டேன். ப்ரெஷரை கொடுத்துக்கிறாங்களா? அது வந்து எழுதிக்கிறாங்க. சரி சரி, நாங்கள் போயிட்டு வாங்க. நமச்சிவாயம். நீங்க போய் பாத்துங்க, பரவாயில்ல. இப்ப பாருங்க, உடம்பு பாருங்க. மாத்திரை போடணும். 30 நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுத்துது, 1 மாசத்துக்கு கொடுத்துக்குது. மாத்திரை போடணும் டெய்லியும், அப்பதான் குறையும். சரியா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. தாத்தா வாங்க தாத்தா. மாத்திரை உங்களுக்கு கொடுங்க ரெகுலரா. சரியா? போயிட்டு வாங்க தாத்தா. போய் பாரு தாத்தா. ஒன்று பார்க்கலாம். ஒன்றும் தேவை, போய் பாருங்க. பாருங்க. ஐயோ, உன்னை பார்த்தாலே பயமா தான் இருக்குது எனக்கு. மண்ணாங்கட்டி தான்மா அவர் பேரு. உண்மைதான்மா, அவர் பேர் மண்ணாங்கட்டி. திருச்செந்தூர் தாத்தா உட்கார். என்னது இவருக்கு அடிக்கடி மூச்சு இறப்பு. சாப்பாடு கொடுக்கும்போது சொல்லுவாரு, மூச்சு இறைக்குதுன்னு சொல்லுவாரு. மாஸ்க் எடு. போட்டு சளி இருக்குதா? மாறல. பீடி இல்ல. பீடி எவ்வளவு நாள் ஆகுது? 10-15 நாள் தான் ஆகுது. சளி இருக்குது. பீடி பிடிப்பாரு. சளி இருக்குதானே? என்ன காதுல தூங்கும் போது காதுல எதனா கட்டின்னு தூங்கு. தூங்குறல்ல நைட்ல, காதுல எதனா கட்டின்னு தூங்கு. அதுதான் ஐயா, நான் கையெழுத்து போட்டேன், அவர் எழுதி கொடுத்துருக்காரு. நீங்க கடைக்கு போய் வாங்கிக்கிங்க. கையெழுத்து வாங்க சொன்னாரு. கையெழுத்து போட்டுக்கிறேன் ஐயா. கையெழுத்து போட்டாச்சு ஐயா. இன்னொருத்தர கையெழுத்து வாங்கிட்டு வாங்கினாரு. இது என் கையெழுத்து தானே, இப்ப நான் தானே போட்டு கொடுத்தேன். அதனால ஒன்றும் தெரியாத கேட்குறேன். அவர் கடைக்கு தானே வர சொல்லிட்டாரு. நீங்க கடைக்கு போங்க, கண்ணாடி கொடுப்பாரு. சரிங்களா? சரிங்க ஐயா. என்ன தாத்தா? சரி, மாத்திரை வாங்கிக்க. சார் ஒரு ஆமா, ஆபரேஷன் நம்ம இப்பயே பண்ணிடலாமா? ரொம்ப சிரமமா இருக்குது. பல வருஷங்களா கோடாரி எத்தனை வரேன், கோடாரி கீழே எத்தனை வரேன், மொத்தமா
இப்போ லாஸ்ட்டாக அவங்க ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு வந்தாருங்களா? வேற எங்கே போன நீ? இந்த பேய்காமத்துக்கு இந்த ரோடு வருது இல்லை, நான் உன்னை சார்ட்டு தானே போக சொன்னேன். அவங்க கூட்டின்னு போனாங்க. நான் என்ன பண்ணுறது அர்ஜென்ட்டுக்கு இந்த நரம் டாக்டர். சரி 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 சரி. இவருக்கு என்ன சார் பண்ணலாம்? ஆப்ரேஷன் தான். அவரு ஆப்ரேஷன் பண்ணா அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இப்படியான்னு. அதனால அவர் இப்போதைக்கு வேணாம் அப்படின்றாரு. வலிக்கு மட்டும் டேப்லெட் கொடுங்க, வலிக்கு மட்டும், வலி குறையது மட்டும். சரி, இப்போ வலிக்கு மட்டும் கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது தான் நல்லது. சரி பண்ணிவிடுங்க சார். பண்ணல இப்படி தான் சொல்கிறீங்க. ஒரு கேம்ப்புலாம் இல்லை, எத்தனை கேம்ப் போகுது? அன்றைக்கி ஒரு நாள் வந்தோம் மத்திய. 3வது கேம்ப்பு நான் வந்து 2வது கேம்ப்பு. ஃபஸ்ட்டு வந்தேனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேனா, அன்றைக்கி பேசிட்டு வந்தேன் பார்த்தியா, அது இது 2வது. அது அவருக்கு தெரியும். இவருடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி அவருக்கு தெரியும். அதனால தான் சார், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ வலி பெயின் கில்லர் மட்டும் கொடுக்குறேன். அசிவா கேம் உட்காருங்க. என்னாச்சுப்பா? மனசு சரியில்லை. போய் எங்கன்னா பீச்சுக்கா காத்து வாங்கிட்டு வா. மனசு உடஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து லட்டு சூப்பர் கொடுக்குறாரு. இல்ல இப்படிலாம் வந்து பக்கத்திலே உட்கார வச்சு நம்மளே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருப்பாரு, அதான் பெரிய பிரச்சனை. எனக்கு கூட பொறாமை தான் இருக்கு. அவர் மட்டும் சிரிக்கிறாரு, அதனால சிரிக்க முடியல. சத்தியா நான் மட்டும் சிரிக்கிற நேரம் பொறாமையா இருக்குதா? பொறாமையா இருக்கு. வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா? அதான் மனசு சரியில்லை. நல்ல டானிக்கு நல்ல சத்தா வேணும். இதுக்கு இன்னும் சத்தா. ஐயா பெரிய டப்பா இல்லை, மாத்திரை ஆயிடுங்க. மாத்திரை வேண்டாங்கய்யா, டானிக் இல்லையே. பொடி ஜூஸ் அந்த மாதிரி கொடுத்தா ஜூஸா? அதையா ஜூஸுக்கு எதனா கொடுப்பீங்களே? உடம்பு சேர்த்துவீங்க. ஒரு பவுடர் மாதிரி கொடுக்குறேன். அது 1 கிளாஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிங்க. இவர் சார் வந்து இங்கே அந்த ஸ்கூல் வச்சுருக்காரு. நம்ம ஜேசி மெம்பர். இவர் தான் இந்த ஒன் டே ஃபுட் சர்வீஸ் ஆர்கனைசர். அவர் தான் கம்ப்ளீட்டாக கேம்ப் நடத்துறது. அப்புறம் டெய்லியுமே வந்து சாதுக்கள் எல்லாருக்குமே வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காரு. டெய்லியுமே அவரே சமைச்சு அவரே கொண்டு வந்துருக்காரு. நானே சமைக்கல, எங்கள் ஆளுங்கெல்லாம் சமைக்கிறாங்க. சரிங்க, தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். பார்க்கலாம், வர இரு. சார் மொத்தம் எத்தனையாவது பாருங்க. திரும்ப வராங்க. யாரு சரக்கா? போய் பாருங்க. இந்த பாருங்க, சரக்கு அடிச்சுக்கிறீங்க ஐயா. போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்கிக்கோங்க. போங்க, கோச்சிக்காதீங்க, போங்க. என்ன போங்க, சொல்கிறத கேளுங்க. நான் எப்பவுமே குடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும்ல, தெரியாமல் கூட சாப்பிட்டுருந்தேன். போங்க, சொல்கிறத கேளுங்க, போங்க. இந்த கேம்ப்னால எங்களுக்கு நிறைய நன்மைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு கண்ணே சரியாக பார்வையே தெரியல, பக்கத்தில் கூட தெரியல. இந்த கேம்பில் வந்து நான் கேட்டதுனால இவர்கிட்ட கேட்டேன். நான் இந்த கண் பார்வை சுத்தமாக இல்லை அப்படின்னு. அதுக்கு வேண்டிய எல்லா ஆதாரங்களும் அவங்க ரெடி பண்ணி எனக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்ன ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் ஈசான் நீங்கள் தட்டை போய் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி அன்னதானம் கொடுக்குறாங்க. சாதுக்களுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை, எல்லாம் அருமையாக கொடுக்குறாங்க. வேலைக்கு நேரத்துக்கு ஒன்று தராங்க. அதுவும் பிரச்சனை. நோய் நொடிகளுக்கு மருந்து, ஊசி, மாத்திரைகள், டானிக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. மூட்டு வலி, கைகால் வலிக்கெல்லாம் ஆயில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிக்கிட்டு வராங்க ஐயா. இல்லை எங்களுக்கு வந்து நிறைய வசதிகள் இருக்குது. இதில் தேடி வந்து செய்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதான் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்லாமல் நாங்கள் எங்கே இருக்கோமோ அந்த இடத்துக்கு எல்லாருக்கும் சாதுக்களுக்கு வந்து தேடி வந்து இவ்வளோ ஒரு புனிதமான காரியங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மேலும் மேலும் சிறப்பாக அடையணும்ட்டு எல்லாருடைய ஆசீர்வாதமும் ஐயாவுடைய ஆசீர்வாதமும் என்றைக்கும் குறையில்லாமல் இந்த சாதுக்களுக்கு என்றைக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இந்த சாதுக்களுடைய வேண்டுகோள். உங்களுடைய கையெழுத்து வேணுமோ? கையெழுத்தா? கையெழுத்து போனோன்னா உங்களுடைய கையெழுத்து நீங்கள் கையெழுத்து போனோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கவனிச்சா தான் கையெழுத்து போடுவேன். சரி, ஒரு 5 நாள் டைம் கொடுத்துருவாரு. 5 நாள் டைம் கொடுத்துறாரா? இந்த 5 நாளுக்குள்ள போகிறவங்க எல்லாருக்குமே கரண்டி கொடுத்துட்றாரு போல. தவிர உங்களுடைய கையெழுத்து சரி, கையெழுத்து பண்ணுங்க. ஆமாம், கையெழுத்து பண்ணுங்க, கையெழுத்து பண்ணுங்க.
இது வந்து நான் கையெழுத்து போட தேவையில்ல சாமி. இதுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு அவருக்கு அண்ணா அண்ணா உங்க ஃபோன் நம்பரும் அந்த டீட்டெயில் மட்டும் அவருக்கு எழுதி கொடுத்துருங்கண்ணா சாமிக்கு. அங்க அங்க யார் யார் பேருன்னு பாருங்க. உங்க பேரு என்ன? பாரதி பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வமா போட்டாச்சு. அவர்கிட்ட எப்போ வாங்கணும் எப்போ வரணும்னு கேட்டுன்னு போங்க. ஆமா கையெழுத்து போட்டாச்சு. எங்க வரணும் சார்? சார் ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்ஸ் சார். சார் தேங்க்ஸ் சார். ஒரு ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஸ்கூல் சார்? ஸ்ரீ சாய் வித்தியாசம் சார். என்எஸ் திருமலை இல்லை? ஆமா ஆமா காந்திநகர் பைபாஸ். ஆமா அதுக்கு எதிர்க்கு. அதுக்கு எதிரில் நர்சரி பிரைமரி. ஆமா உங்க வீட்டுக்கு எதிரில் மாமா ஸ்ரீ சாய். சரி பார்த்துறீங்களா? சரி தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றிங்க. நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? அங்கே தான் சார் விவேகானந்தா கண் ஹாஸ்பிட்டல் பேக் சைடா? அது மாதிரி விவேகானந்தா ஹாஸ்பிட்டல் எதிர்க்கு தான். தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். டிக்கெட்டிக்கா சுகர் சுகர் இல்லையா? சுகர் இல்லையா? சகோசா இருக்கு சுகர். நீ சுகர் லட்டு வச்சுக்கிற, நான் ஒரு வைப்பேன். பெருசுல ஜோப்பில் பெருசு போடக்கூடாது. சுகரும் இல்ல பிபியும் இல்ல. ஆனா என்கிட்ட மாத்திரம் கேட்டுன்னு இருப்பல்ல, அங்க கேட்டியா? கேட்டதா என்ன குடுத்துட்டாங்களா? எழுதி குடுத்துட்டாங்களா? மாத்திரை வாங்கினியா? இது ஏதாவது கூட குத்துக்கிறாங்களாமே? பத்தாதான். சரி குடும்பம் இன்னொரு 5 நாளைக்கு குத்துருமா. அவர் மாத்திரை மட்டும் தான் சாப்பிடுவாரு. ஹலோ ஹலோ சொல்லுப்பா. போய் பாருங்க, உள்ள போய் பாருங்க. நமச்சிவாய் போய் பாருங்க. சாப்பாடு வாங்கிக்கங்க. நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா அதனால் உங்கள்கிட்ட வாங்கி கொடுத்தாப்புல. உங்க கண்ணாடி நான் வாங்கி போட்டுக்கண்ணா. உங்கள்கிட்ட வாங்கி கொடுத்தாப்புல. என்ன சொன்னார் இதுக்கு? இப்போ என்ன பண்ணணும்? கையெழுத்து போட்டு தரேன். அவங்க போய் வாங்கிக்கிறீங்களா அவங்ககிட்ட? இல்லை தாத்தா, நான் எல்லாருக்கும் வாங்கி வந்து தர முடியாது தாத்தா, புரிஞ்சுக்குங்க. இங்கே தான் பெரிய கோயிலாண்ட தான். போய் வாங்கிக்கிறீங்களா? கையெழுத்து போட்டு தரேன். அவங்க கிட்ட போய் வாங்கிக்கிறீங்களா? இது தேர் கேட்டாப்லையா? அவங்க கிட்ட கேட்டுங்க, அட்ரஸ் கேட்டுங்க, ஃபோன் நம்பர் கேட்டுங்க. நம்பர் அது உங்கள் நம்பர் தானே? அது இல்லை அவங்க நம்பரு, டாக்டர் நம்பர். ஆமாம். இந்தா அவங்க கிட்ட போய் அட்ரஸ் கேட்டு வாங்கிக்கோங்க. சரியா? வெளியில் வச்சு வாட்டர் பாட்டிலோடு கொடு போகிற வரவங்களுக்குலாம். வாழைப்பழத்தையும் கொடு. எது அதிகமாக வச்சு நீங்க சாப்பாடு நிறையவே செஞ்சாச்சு மாமா. நல்லா வர போறவங்க எல்லாருக்குமே கொடுங்க. வர பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க. என்ன குருஜி என்ன சொன்னாங்க? மாத்திரை எழுதி கொடுத்தாங்களா? கொடுத்துக்கிறாங்க. சரி சரி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டா? போட்டான். வேறு என்ன சாப்பிட்றது? ஏய் யாருன்னா ஒருத்தர் இருங்க, அங்கே குரங்கு போயிட போகுது. ஐயாவா? எது சாமி? வாங்க சாமி சொல்லுங்க. இங்க சொல்லுங்க. அப்படியே கூட சொல்லுங்க. அப்படியே கூட முத கிரிவல பாதையில் மெடிக்கல் கேம்ப் பண்ணிட்டு போட்டவரே இவர் தான். எங்களுக்கெல்லாம் உடம்பு முடியலன்னும் போது கிரிவல பாதையில் கொட்டை போட்டிருந்தோம். என்ன ஏதுன்ட்டு கவனித்து எங்களோட சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லை பட்னியாக இருக்கிறீங்களா அப்படின்னு கவனிச்சவங்களே இவங்க தான். இவங்க சாது சன்னியாசிக்கு வேண்டி மொதலும் ஒழிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ கூட ஒழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு சீடு காட்டுறாங்க. இவர் அப்படி கிடையாது. சாது சன்னியாசி நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு டார்பாய் கொடுக்குறாங்க, கொடை கொடுக்குறாங்க, பாய் இடிச்சு பாய் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, இது 7வது வருஷமோ என்னமோ, 7வது வருஷம், 7வது வருஷம் இல்லை 7வது முறை, 7வது முறை டோக்கன் போட்டு மெடிக்கல் கேம்ப்பு தர வச்சு சாது சன்னியாசிக்கு என்ன குறை, என்ன நோய் இருக்கோ, என்ன கால் வலியோ, அவருக்கு வேற சாப்பாடு கொடு. அவர் வேற சாப்பாடு கொடு. ஐயா அதை வச்சிருங்க, அதை வச்சிருங்க ஐயா. ஐயா அதை வச்சிருங்க. கால் வலியோ வேற சாப்பாடு கொடுங்க. அதெல்லாம் பார்த்து கண்ணுக்கு என்ன பிரச்சனை, காலுக்கு என்ன பிரச்சனை, உடம்புக்கு என்ன பிரச்சனைன்ட்டு பார்த்து கவனிக்கிறாரு பாருங்க. இவருக்கு
அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மா நம்ம குடும்ப அத்தனை பேருக்கும் நல்ல வாய்ப்பு கொடுத்து கை காலுக்கு சுகத்தை கொடுத்து இன்னும் வளரணும், இன்னும் உயரணும். இவங்க முயற்சி இன்னும் உயரணும். அன்னதானம் கொடுத்தவங்க அன்னதானம் பாருங்க, இந்த கேம்ப் நடத்துனவங்க அவங்க நல்லா இருக்கணும். அது சொல்லுங்க. அன்னதானம் கொடுத்தவங்களுக்கு இந்த கேம்ப் நடத்துறாங்க பாருங்க, இந்த தம்பியை வச்சு அவங்க நல்லா இருக்கணும். அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைங்குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும். அவங்க குடும்பத்தில் பாலா பொங்கணும். இன்னும் இந்த தம்பிக்கு இந்த மாதிரி இந்த நான் ஒழிக்கிற சாது சன்னியாசிக்கு வேண்டி திருவண்ணாமலையில் எத்தனை பேர் சாது சன்னியாசி இருக்காங்களோ, பரதேசி இருக்காங்களோ, எங்களை மாதிரி ரோட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடை கொடுத்து போர்வை கொடுத்து குளிரில் படுக்காதீங்க, இந்த விரிக்க பாய் எடுத்துக்கோங்க, டார்பாய் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்பர்களுக்கு அந்த அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் நல்லபடியாக நல்ல வாய்ப்பு கொடுக்கிட்டு நல்ல சக்தி கொடுக்கிட்டு கை காலுக்கு சக்தி கொடுக்கிட்டு வேண்டிக்கிறேன். அண்ணாமலையாருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு நமச்சிவாயம். சாமி சாப்பாடு கொடுங்க, சேர்த்து கொடுங்க. எனக்கு ஒரு 10 நாளைக்கு தேவையான கொடுங்க. அடிக்கடி வலிக்கும் அவருக்கு, பெயின் கில்லராக எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஏற்கனவே கொடுத்துருக்கு பாருங்க, அது எக்ஸ்ட்ரா கொடுங்க. நமச்சிவாயம். நமச்சிவாயம். என்ன சாமி இது? லிங்கம் கூடையிலே செஞ்சிருக்கீங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களே செஞ்சீங்களா? இல்லை, ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தாங்க. சரி, நான் நேற்று பார்த்தா நீங்கள் வருவீங்க நம்ம பார்க்க முடியும். சரி சரி. அது கூட உத்தராச்சா இது. ஆமாம் கொடுத்தீங்க எல்லாரும் உங்ககிட்ட கொடுக்கணுன்ற ஒரு இதுக்கோசம் அப்படியே வச்சு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நமச்சிவாயம். ரொம்ப நன்றிங்க. வாங்க நமச்சிவாயம். டோக்கன் இது பண்ணல, வாங்கலையா? வாங்கினது அவங்ககிட்ட போயிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அரோகரா ஐயா, உங்களுடைய இதில் நாங்கள் உடல்நிலை செக்கப்பு, மருந்து, மாத்திரை, உணவு எல்லாமே நல்ல சிறந்த முறையில் கொடுக்குறாங்க. வேறு எந்த குறையும் இல்லை. எல்லாமே கரெக்டாக செக் பண்ணாங்களா? எல்லாம் செக் பண்ணாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. ட்ராவல்லாம் சொல்லிட்டீங்களா? எல்லாம் சொல்லிட்டீங்க. சரி, சாப்பாடு கொடுக்குறது சொல்கிறீங்கள, அதெல்லாம் சொல்லி இங்கே மாத்திரம் வந்து வாங்கிக்கோங்க. சரி சரி. சந்தோஷமா? போயிட்டான். சரி போயிட்டோம். கோடீஸ்வரன். என்ன தாத்தா பண்ணியிருந்த பிஸ்னஸ்? என்ன பண்ணியிருந்த நீ? பால் வியாபாரம் பண்ணியிருந்தேன். பால் வியாபாரம். எத்தனை மாடு வச்சிருந்தா? மாடு வெளியே கறந்து வெளியே கடையில் சப்ளை. வெளியில கறந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தியா? பால் வியாபாரம் பண்றவங்க பொதுவாக ஃபைனான்ஸ் விடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன்ல, அதான் உண்மை. பால் வியாபாரம் பண்ற மொத்த பேரும் ஃபைனான்ஸ் தான் விட்டுனுக்குறாங்க. வண்டியில் டிவிஎஸ் போக கீழே விழுந்தாப்புல கைகள் வராது. ஸோ அதனால இல்லை தாத்தா, நீ பால் வியாபாரம் பண்ணும்போது ஃபைனான்ஸ் விட்டியா? இன்னைக்கு பால் வியாபாரம் பண்ற மொத்த பேரும் தண்டல் வட்டிக்கு தான் விடுறாங்க. பெரிய குடும்பம், அவங்க அந்த காலம் சாப்பாடு வாங்கி சமாளிக்கிற பெருமையான கஷ்டங்க. 6 பேர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க. சரி சரி. அப்புறம் எங்கள் அப்பா எல்லாம் ஒற்றுமையாக இருந்தான். எங்கள் அப்பா எங்கள் அம்மா இறந்துருந்துங்க. இப்போ நாம் பிஸ்னஸ் பண்ணோம். உங்கள் பிள்ளைங்களா இருக்கிறாங்களா? கண்ணாடி ரெடியாக இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு கையில் கண்ணாடி வாங்குறது பெருசு இல்லைங்க ஐயா, புரியுதுங்களா? பத்திரமா வச்சுக்கணும். போயிட்டோம். நான் கையெழுத்தா கிரிவலப்பாதையில் சாதுக்கள் சன்னியாசிகளுக்காக மெடிக்கல் கேம்ப்பு நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம்ப் இது. வெரி குட். எல்லா மெடிசன்ஸு, இன்ஜெக்ஷன் எல்லாமே வச்சு பார்க்குறாங்க. 2வது ஐ ப்ராப்ளம், ஜென்ரல் மெடிசனு, ரெக்கமெண்டேஷன் வேறு ஏதாவது போகணுன்னா கூட அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதான் அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த தப்பும் கிடையாது. சாது சன்னியாசி ரொம்ப ஹெல்ப்பிங்காக இருக்காப்புல. நமச்சிவாயம். ரொம்ப நன்றி. போயிட்டோம். ஆமாம், எடுத்துன்னு போயிட்டு தண்ணியோடு போயிட்டு பாரு, சாப்பாடு எல்லாருக்குமே கொடுத்துட்டு வாங்க. ரமணாசர் வரைக்கும் போய் கொடுத்துட்டு வந்துருங்க. சாப்பாடு இன்னைக்கு ஏன் அளவு கடந்து போட்டோம்?
போன வாட்டி போட்ட அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு எல்லாரும் கொடுத்து. இப்போ நீங்கள் இவ்வளோ சாப்பாடு கொடுத்து இவ்வளோ சாப்பாடு இருக்குது. லைனுக்கு போகணும்ல லைனுக்கு போனோம்ல இன்னைக்கு. சரி ஏதோ ஒரு அவசரத்தில் போட்டாச்சு. இல்லாத அது போடு பார்த்துக்கலாம். போடு சாம்பார் சாதம் வேற உபரி ஆகி போச்சு. நாங்கள் சொன்ன போட்ட கணக்கு வேற சாம்பார் சாதம் நிறைய காய்கறிங்க அதுன்னு போட்டு உபரி ஆகி போச்சு நிறைய. வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. வாழைப்பழம் வேணும்ல, செமிக்கணும்ல. ஆமாம்ல. நமச்சிவாய நமக. இன்னொன்று வேணுமா? இன்னொன்று வச்சுக்கோங்க. சரி இப்போ ஒன்றா போனா சரி போயிட்டு வாங்க. என்ன சாப்பாடுங்களா? வாங்க வாங்கிக்கோங்க வாங்க. அண்ணாண்ட கொடுக்கல இல்ல இருக்கு. அங்க யாருக்கு இருக்கு? ஏய் குரங்கு எடுத்துக்க போகுதுடா. குருஜி அங்க நில்ல கொஞ்சம். வாங்க சாப்பாடுங்களா சாமி? அவருக்கு கூட அவர் தங்கி வருவார். அவர்கிட்ட கொடு. பின்னாடி இருக்கிற ஒரு சாப்பாடு கொடுத்துட்றா. டேய் அவர் நம்மகிட்ட தான் வாங்க. ஒரு தங்கி வருவார். சாப்பாடு கொடுத்துட்றா. சாமி சாப்பாடு வாங்கி பார்த்துட்டீங்களா? இன்னும் மாத்திரை வாங்கினீங்க? சாப்பாடு வாங்கி சாப்பாடு ஒரு செட்டு கொடுங்க. நமச்சிவாயம். இதுவும் சேர்த்து சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை சாப்பிடலாம். இங்கிலீஷ் மாத்திரை தான். அது சேர்த்து சாப்பிடலாம். ஒன்றும் ஆகாது. தைரியமாக சாப்பிடலாம். பெல்ட்டு நம்மகிட்ட கிடையாது. அது கவர்மெண்ட்டில் தான் நீங்கள் வாங்கிக்கணும். நீ ஷார்ட் அது எவ்வளோ சார் வரும்? நான் வாங்கி தரேன். அது எழுதிருங்க. நீ என்ன நாளைக்கு சீட்டு கொடு. அது சீட்டு கொடு. நான் நாளைக்கு வாங்கி தரேன். அது நீ பெல்ட்னு எழுதி கொடுத்துருங்க. அது ரவுண்ட் பண்ணி கொடுத்துருங்க சார். நான் வாங்கி தரேன்னா சமைச்சுவாயிடும். சரி பரவாயில்ல. நீங்கள் பாருங்க. நாளைக்கு கொடுங்க சீட்டு. நாளைக்கு இல்லை நாளைக்கு வருவேன். சாப்பாடு கொடுக்கும்போது அப்போ கொடுங்க. சைஸ் தெரியணும். மாத்திரை வாங்கிக்கோங்க சார். அது என்ன சைஸ் வரும்? எக்ஸல். சரி நீ பெல்ட் ஒரு எக்ஸல் ஒன்று வாங்கி வந்துருங்க. எக்ஸல் நீ பெல்ட் வாங்கி வந்துருங்க. அவர் பார்த்தா கொடுத்துருங்க. ஆமாம் நீ பெல்ட் வாங்கி வந்துருங்க. கால் வலி நீ பார்த்துக்கிட்டு பார்ப்போம். சுகரா பிபியா? கொஞ்சம் அதிகம் அவ்வளோதான். உங்களுக்கு கொஞ்சம் அதிகம். லட்டுலாம் வந்தால் வாங்காதீங்க. இனிப்பு இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடுவோம். முதல்ல வாங்கின்னு போறாரு. விட்டாரா வாங்குறது அதே வாங்க. இந்த பசங்க இருக்காங்க சின்ன பிள்ளை அப்படின்ட்டு விட்டு. சரி பாரு. லைனில் உட்காந்து பாருங்க. லைனில் உட்காந்து எல்லாம் ஒரு 26 வயசு தான் ஆகும். வயசாகுது. சக்கரை கம்மி பண்ண ஸ்டோக் அட்டாக் ஆயிடுச்சு. ஜிப்மரில் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அப்போ நிறைய மாத்திரை சாப்பிட்டு அது நாக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்போதுலேருந்து சுகர் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சு. அதனால் மாத்திரை நம்ம 30-40 மாத்திரை சாப்பிடணுங்க டெய்லி ஒரு வேலைக்கு. அது மாதிரி இது சொல்ல அது சுகரு தான் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு உணவாக இருக்குது. அப்போத்துலேருந்து சுகரு அதிகமாக சாப்பிடுது. இப்போ எந்த கடையில் போனாலும் சுகர் அதிகமாக போட்டு தான் கொடுப்பாங்க. ரைட் சரி. இப்போ நான் மாத்திரை கொடுத்துருக்கேன். மாத்திரை சேர்த்து சாப்பிடுங்க. சரியா? சரி. உட்காருங்கப்பா. கொஞ்சம் வயிறு வலிச்சு செய்யறத போச்சு. மோஷன் ரொம்ப ஆகுதா? ரொம்ப சார். ஒரு நேரம் ரொம்ப இந்த பக்கம் வயிறு வலிச்சு. இதுக்கு மாத்திரை கொடுத்துட்றேன். அதை எடுத்துக்கோங்க. ஒரு பவுடர் மாதிரி கொடுத்துட்றேன். பவுடர் ஒரு கிளாஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. சரியா? ஒரு சுடுவோம். இன்னும் வயசு 26
26 தான் போட்டுக்கிறாங்க. 260 ஏமா 26 தானா? என் பையனுக்கே 5 வயசு ஆக போகுதுங்க. சத்தம் போறான் தெரியுமா? அவனுக்கு வயசு எத்தனை வந்து? யாருக்கு? லட்சுமி போன் போகிறோம் அந்த லைனை நீங்கள் வர பேலஸ் இருக்குல்ல? ஆமாம். பேலஸ் மாதிரி டீ ஃபார்ம் இருக்குல்ல? ஆமாம். அவன் உட்காந்து மேலே உட்காந்துருக்கலாம், வெளியே போகணும் நடத்திக்குவான். அவனுக்கு வயசு எத்தனை வந்து? தெரியலீங்களே. 11 வயசு தான். அவனுக்கு 3 பிள்ளை, இன்னொரு பேர் இருக்கான். என்னைய விட கொஞ்சம் இவ்வளோ மாதிரி அவரை மாதிரி இன்னொரு மரம் கிடைக்கான். 3 பையன், 11 வயசு தான் ஆகுது. 11 வயசு 3 பிள்ளையா அவருக்கு? ஆமாம், அவனுக்கே 3 பிள்ளை. சரி, கையில் பிள்ளைய தூக்கி வளர்த்தவன் அவன் அவ்வளோ கேடி தண்ணி. சரி நீங்கள் பாருங்க. பருமனை வளர்ச்சி. சரி நீங்கள் சாப்பிடுங்க. நோபால் வந்துட்டே இருக்கு. ரத்தம்லாம் ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி தான் இருக்கு. சரி சாப்பிட மாட்டீங்களா? இல்லை, அது கழுத்துக்கு வசமே கிடைக்கும், வசமே கிடைக்காது. லேட் ஆகிடும். பஸ் இருக்கிறது வந்து வசமே ஏறுது, இன்க்ரீஸ் ஆகும். நான் ரன்னிங் பண்ணேன்னா ஏறும். ரன்னிங் இப்போ பண்ணல அப்படின்னா டவுன் ஆன மாதிரி இருக்கு. சார் லாஸ்ட் டைம் வந்தாருங்களே சார், ஐபிஎஸ் ட்ரைனிங், ஐஏஎஸ் இது படிச்சுட்டு இருக்கேன், கார்டு கொடுத்துருக்காங்க எனக்கு காலேஜில். அது மாதிரி இது குமாரில் காமிச்சு அதில் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு பார்க்குறீங்க. ஹாய் ஹீரோஸ். ஹேய், வேர் இஸ் யுவர் டாடி? ஹாய் ஹீரோ. ஹை ஃபை. ஹை ஃபை. தம்பி தம்பி ஹை ஃபை. என்னடா பொறுமையாக இருக்கிற வெறியெல்லாம் காமிச்சு. அங்கிள் ஹாய் சொல்லுங்க. அங்கிள் அப்பாவோட ஃப்ரெண்டு. ஏய் ஹாய் சொல்லுங்க. ஹாய். நான் ஒரே நிமிஷம். அவங்க கிட்ட போய் எந்த டேட்டில் வரணும்னு கேட்டுக்குங்க. அவங்க அதான் உங்கள்கிட்ட நாளைக்கு கையெழுத்து வாங்க சொன்னாங்க, வாங்கிட்டு கொண்டு நான் இப்போயே கையெழுத்து போட்டேன் எப்போ வரணும் கண்ணாடிக்குன்னு சொல்லி கேளுங்க. போங்க. சைன் வேணும் கிளாஸ் கண்ணாடிக்கா? ஆமாங்க. எவ்வளோ கண்ணாடி இல்லையே. ஒன் டே ஃபுட் சர்வீஸ் சப்ஸ்கிரைபர், வியூவர், ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒன் டே ஃபுட் சர்வீஸ் மற்றும் அருணையகம் அறக்கட்டளையின் மூலம் 7வது முறையாக கிரிவலப்பாதையில் இருக்கிற சாதுக்கள், சன்னியாசிகள், சிவனடியார்கள், ஆதரவற்ற முதியவர்கள் இவங்களுக்கான இலவச மருத்துவ முகாம் ரொம்ப நல்ல முறையில் நடத்தி முடிச்சிருக்கோம். அண்ணாமலையார் நடத்தி முடிச்சிருக்காரு, நாங்கள் சொல்லக்கூடாது. ஸோ இறைவனுக்கு நன்றி. கூட பணிபுரிந்த டாக்டர் மருத்துவர் சார் உங்களுக்கும், செவிலியர்கள் உங்களுக்கும் நன்றி. அப்புறம் எங்கள் டீம் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஒன் டே ஃபுட் சர்வீஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி உங்கள் ஆதரவு கரங்களை நீட்டிட்டு வர அனைத்து சப்ஸ்கிரைபர், வியூவர், ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். நீங்கள் இல்லைன்னா இங்கே இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து ஈஸியாக செஞ்சிருக்க முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப மனப்பூர்வமான நன்றிகள். இந்த மெடிக்கல் கேம்புக்கு தொடர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க அம்மா ஒருத்தங்க. அவங்க எப்பயுமே பேர் சொல்ல வேணாம், அண்ணாமலையார் சார்பாகவும் ஆஞ்சநேயர் சார்பாகவும் நீங்கள் வந்து பண்ணிடுங்க கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ஐயாவுக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இன்னைக்கு எல்லாருக்குமே நல்லபடியாக மருத்துவம், அப்புறம் மெடிசன்ஸு, கண்ணாடி, உணவு, வாழைப்பழம், ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் வெயிட் தூக்குனாவே எப்படி ஆகும்? பொண்ணு போனால் அப்படியே மயக்கம். கீழே குனிஞ்சா மயக்கம் வருதா? இல்லை எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்படியே என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? யாரும் இல்லை அனாதி. என்ன ஊர் நீங்க? என்ன ஊரு? அந்திமங்கலம். அந்திமங்கலம். பசங்களாம் என்ன பண்றாங்க உங்க பசங்க? பசங்கள்லாம் இல்லை. சரி கோவப்படாத. கொண்டாட்டி இருக்கிறாங்களா? அது வயசானது, அதை வேணும் சோறு கூட ஆக்க மாட்டேங்குது.
எத்தனை நாள் ஆகுது இங்கே வந்து? நான் 10 நாளைக்கு மேலே ஆகுதுங்க. நான் திருவண்ணாமலைக்கு வந்து. திருவண்ணாமலை எங்கே தங்குறீங்க? பிச்சை எடுத்து சாப்பிட்றேன். என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? கோயிலாண்ட போய் படிச்சுட்டு. சரி, என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? வேலை எல்லா வேலையும் தெரியும், எல்லா வேலையும் தெரியும். சாமி எல்லா வேலையும் தெரியும். படிப்பு கூட நானே படிப்பேன். படிங்க, சந்தோஷம். மேய்ச்சி வேலை செய்வேன், கொல்லை ஏர் ஓட்டுவேன், அண்டை வெட்டுவேன், செங்கல் நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க? எல்லா வேலையும் செஞ்சேன். எல்லா வேலையும் செஞ்சு என்ன பண்றது யாரும் இல்லை. ஒரு பொண்ணு ஒரு குடிக்காரனை கொடுத்துட்டு நேற்று கூட அங்கதான் போய் வந்தேன். அரட்டவாடியில் கொடுத்துக்கிறேன். அரட்டவாடி செங்கத்துக்கு அந்தாண்ட என்ன ஒரு குடிக்காரன் குடிச்சிட்டு பார்த்துங்க தொண்டையா இதெல்லாம். தண்ணி வெளியே சாப்பிட மாட்டேன், பாட்டில் சாப்பிட மாட்டேன். கறி வறுத்து விற்கிறாங்களே 40 ரூபாய் 100, அது சாப்பிடுவேன். அது உடம்புக்கு கொஞ்சம் நல்லது, அது வெளியும் சாப்பிடுவேன். சாராயம் தெரியாது, கல் தெரியாது, பாட்டில் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாங்க. பின்னா உங்களுக்கு பிரச்சனை உடம்புக்கு? உடம்புக்கு ராவெல்லாம் தூக்கம் வரல, உடம்பெல்லாம் நோவுது. சரி, வாங்க பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். எந்நேரமும் தண்ணி, பச்சை தண்ணி ஊற்றினா தான். சரி சரி சரி. உடம்புலாம் எரியுதா? எரியுதா? உடம்புலாம் எரியுதா? அதுக்கு எரியல, அதுக்கு அந்த ஆஸ்பத்திரியில் கொடுத்துக்கிறாங்க மணிட்டு பாட்டிலு. திருவண்ணாமலை என்னாண்டே அது தடவைனா எரிச்சல் எரியுது, தடவை சொல்லிக்கிறாங்க. டானிக்கு கொடுத்தாங்க. உட்காருங்க உட்காருங்க. என்னாச்சு தாத்தா? என்னாச்சு? என்ன தொந்தரவு? என்ன தொந்தரவு? ஒன்று நடக்க சாயல, பெரிய கண்ணு தெரியல, கிட்ட இருந்தால் தான் தெரியுது. டாக்டர்னு தொலை வந்தா தெரியல, காது வெட்டா கேட்கல, ராவில தூக்கம் வரல. இந்த பச்சை தண்ணி ஊற்றின்னு அந்த சோமத்தை நனைச்சி போட்டு படுத்தாதான் படுக்க முடியுது. இல்லைன்னா ஒரே வேக்காடு. மயில கூட படுத்துக்குவேன், ஆனால் அந்த வேக்காட்டில் என்னால் படுக்க சாயலை. மயக்கம் வருதா? மயக்கம் வருதா? மயக்கமெல்லாம் வரலைங்க, பொய் சொல்லக்கூடாது. பசிலாம் எடுக்குதா? மயக்கம் வரல, நடக்க சாயலை. பசி எடுக்குதா? இதப்பா வரி இப்போ கூட அங்கே இறங்கி தான் இப்படியே வந்தேன். நான் 1 ரூபாய் கொடுப்பாங்கன்னு. பசி எடுக்குதா? பசி எடுக்குதா கரெக்டா? அது பசி எங்கே எடுக்குது? பசியை எடுக்கலை. ஒரு வாழ்க்கையுடைய வெக்ஸானதை என்னுடைய உடலுக்கு போட்டு செலுத்திக்கிறார். எல்லாத்துலேயும் ஏமாற்றமாக இருந்திருக்கும். சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றேன். இப்போ சாப்பாடு தரேன். இப்போ கூட 2-3 பொட்டலம் கொடுத்தாங்க. சாப்பாடு சாயில் அங்கே அந்த கூட்டு ரோட்டில் சோறு, உப்பு மாவு, தயிர், மோர் எல்லாம். வெள்ளை சாப்பாடு சாப்பிடுங்களா? வெள்ளை சாப்பாடு சாப்பிடுங்களா? வெள்ளை சாப்பாடு, வடிச்ச சாப்பாடு. சாப்பாடு கூட சாப்பாடு சாயிலங்க. கூழ் இருந்தால் கரைச்சி ஒரு சொம்பு குடிக்கிறேன். கூழ் ஒரு செம்பு. அது அடுத்த கேம்ப்ல மேனேஜ் பண்ணலாம். சாப்பிட முடியல. சரி சரி சரி. சோறு சாப்பிட்ற மாதிரி பசி எடுக்கிற மாதிரி டானிக் கொடுத்துருக்கேன். டானிக்கு எல்லாம் கொடுத்தாங்க, அதை கூட சாப்பிட்டேன். கொடுங்க, பசி எடுக்கிற மாதிரி கொடுங்க. ஆமாம். என்ன படிக்கிறீங்க? டாக்டர் எது சில நேரத்தில் தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. அப்படி 1வது படிச்சுவேன். 1வது மண்ணில் ஏதுன்னு குப்பையில் பெரட்டின குப்பை. என்ன பண்ணுறது தாங்க? பிள்ளை இல்லை, எங்கள் அப்பனுக்கு பிள்ளைங்க இல்லை, 3 பொண்ணு, எல்லாத்தையும் சேர்த்து போச்சுங்க. நான் ஒண்டி தான் இருக்கிறேன், ஒரே பையன். நிலப்பழம் இருக்குதா? நிலப்பழம் சுத்தலாம். நிலமெல்லாம் அரட்டவாடியில் இருந்துச்சு. அரட்டையிலேருந்து எங்கள் அக்கா அங்கே காரப்பட்டில் கொடுத்தோம். அது நான் ஓண்டி ஆச்சேன்னு இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் கவலை ஏறிச்சேன்.
ஏன்னு விட்டு மாடு 4 மாடு இருந்துச்சு, 10 ஆடு இருந்துச்சு, எல்லாம் ஓட்டியாந்தேன், எல்லாம் ஏமாத்திட்டு போட்டான் அவன். நலம் இல்லை. சரி வாங்க, மாத்திரை மருந்து வாங்கிக்கிங்க வாங்க, மருந்து வாங்கிக்கிங்க வாங்க, மருந்து வாங்கிக்கிங்க வாங்க. எங்க போய் கண்ணு செக் பண்ணி பார்த்தேன். உண்மை சொல்லணும், உண்மைதான், பொய் சொல்லக்கூடாது. வாங்கம்மா, இந்த மாத்திரை கொடுங்கம்மா. பைய எங்க வச்சுக்கிறீங்க? இருக்கட்டும், மாத்திரை கொடுப்பாங்க. உங்க பேர் குப்பனா? ஆமா. சரி, நான் வண்டி தான் இருக்கிறேன். நான் ஒரு அண்ணாஜி. கிரிவலப்பாதையில் உங்களை மாதிரி எல்லாம் தனியா தாங்கிறாங்க. மலை சுத்துற வழி பூரா உங்களை மாதிரி எல்லாம் தனியா தாங்கிறாங்க. டெய்லி அங்கே உட்காந்துனா சாப்பாடு வரும். உன்னை கேட்பேன், அண்ணாச்சே ஒரு இல்லையே, இல்லைன்னா நான் கொடுத்தா வச்சுக்கிறேன், போயிடுவேன். கேட்டா ₹1 கொடுக்குறாரு. ஊசி போடுவாங்க, மாத்திரை சாப்பிட்டோன்னே நல்லா இருக்கு. அந்த ஊசி போடும்போது தான் நல்லா இருக்கும். வாங்கிக்க, சேர்த்து வாங்கி. அம்மா, நீ தலையை கீழே குஞ்சு பேசினா அவர் கேட்காது. அவர் மூஞ்சி நேரா பேசினாதான் லிப்ஸ் முன்னாடி காலையில 1 நைட் 1 சாப்பிடுறதுக்கு காது கேட்கல. முன்னாடி ஐயா காலையில நைட் 1 அங்க கூட அப்படிதான். இங்க பாரு, சாப்பிடறதுக்கு முன்னாடி காலையில 1 நைட் 1 சாப்பிட முன்னமே. ஆமா, அப்புறம் சாப்பிட சொல்றீங்க? ஆமா, அங்கெல்லாம் சாப்பிடுண்டாங்க. இது சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். சரி, உணவுக்கு முன்னாடின்னு சொல்லுங்க. நான் ஒரு டாக்டர் தான். என்ன டாக்டர்? நானு வெளிநாடு பாக்குறேன் டாக்டர். பாப்பா என்ன எப்படி கீது கரெக்டா தெரியும். பாப்பா எப்படி கீது ஏமாத்தலன்னு கரெக்டா தெரியும். பார்த்தா தெரியும். யாரையாவது ஏமாத்திக்கிட்டா? எனக்கு கண்ணு தெரிய வைங்க. காது கேட்கறதுக்கு மருந்து கொடுங்க. காது கேட்கறதுக்கு நடராஜ பேத்தியா? ஆமா, நடராஜன் பேத்தியே தான். வா, அதே நாச்சிப்பட்டாம்பட்டு பொண்ணுதான். வா, நீ வா, கண்ணுக்கு பாத்துக்கலாம். வா, அதேதான் அதுவும். ஆமா, இதோ இருக்குல்ல, சக்கரபாணி பேத்தி. சக்கரபாணி இல்ல, சக்கரபாணி அவங்க பேத்தி. எங்க சக்கரை பண்ணிக்கிறான்? அரட்டவாடி சக்கரபாணி. அரட்டவாடி சக்கரபாணி. அவன் கண்ண முடிக்க நானு. அந்த கண்ணம் பேத்தி தான் அது. நீலகண்டம் பேத்தியா? நீலகண்டம் பேத்தியா? இல்ல, அவன் பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி முன்னாடி கண்ண முடிந்தானா நான் நிம்மதியா இருந்திருப்பேன். சரிவா? நான் வந்த ஒரு நாள் இங்க பஜனை பாடினாங்க. இங்க இருந்தேன் பஜனை முடிகிற வரலையும். சரி, கொஞ்சம் முன்னாடி வந்து இன்னும் முன்னாடி நோருங்க. உங்க தாடைய வைக்கணும். நான் வர்றேன். இங்க வைங்க, தாடையை வைங்க. அதுல உங்க தாடைய வைக்கணும். தலையை இதோட முட்டி வைங்க. நல்லா இன்னும் நோந்து வாங்க. கண்ணை சிமெண்டாதீங்க. அவரு கேட்காது. அவரு கேட்டாதானே நாங்களே நேரில் நிற்க வச்சு 1/2 மணி நேரமா பேசி தான் புரிய வைக்கிறோம். அப்படியே இருங்க. எடுத்துக்கோங்க ஐயா. வா, வந்து பாரு. வா, எம்ஃபில் கிராஜுவேட் அவரு. எம்ஃபில் கிராஜுவேட் அவரு. என்ன பாருங்க, சர்ஜரி தான் வரும். காது கேட்காத கேட்டுக்கு கொஞ்சம் பாருங்க. இதுல தாடை வைங்க. தெரியுதா? எனக்கு தெரியுதா? கொஞ்சம் கெட்ட இருந்தா தெரியும், எட்ட இருந்தா தெரியாது. இப்ப தெரியுதா? ஏன்னா விரல தெரியுதா? தெரியுதுங்க. 5 விரல். 1 2 3 4 5 6 7 9 10. சரி, இங்க பாரு. இப்ப
கூட முகம்தான் இருளவா போச்சு. முன்னாடி வாங்க ஐயா. இங்க பாருங்க, இதுக்குள்ள நல்லா வைங்க. இன்னும் முன்னாடி வாங்க, இது உள்ளார வைங்க. இன்னும் முன்னாடி வைங்க. தெரியுதுண்ணா, தெரியுது, இல்லமா தெரியுது. நீ யாரு ஆளுன்னு எனக்கு தெரியாது. இல்ல இப்ப எத்தனை வரல கிட்ட வந்தா யாரு ஆளுன்னு தெரியுது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, எத்தனை வரல காட்டுறேன். எத்தனை விரல காமிக்கிறேன்னு கேக்குறாரு. 5 விரல இது தெரியுதுங்க. பொய் பிடிக்க கூடாது. பொய் பிடிச்சா கவனிக்க மாட்டீங்க. டாக்டர் கிட்ட வக்கீல் கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஆபரேஷன் தான் பண்ணணுமா? ஆபரேஷன் தானா? சும்மா ஆளு நின்னுங்கிறது தேர்த்தி, ஆளு நின்னுங்கிறது தேர்த்தி, அவள்தான். பலான ஓடுனே எனக்கு யாரு கண்டேன். ஆதார் கார்டு வச்சுக்கிறாரு அவரா? உங்களுக்கு கண்ணு ஆபரேஷன் தான் பண்ணணும். கண்ணு நல்லா தெரியறதுக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும். அது பண்ணா அட்ட கண்ணு தெரியாதுன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்பெல்லாம் நிறைய லேட்டஸ்டா வந்துச்சு. கண்ணு ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களா? ஆதார் கார்டு எங்க போகணும் ஐயா? ஆதார் கார்டு வச்சுக்கிறியா? எங்க? இங்க இல்ல, நான் எடுத்தாருல, நாளைக்கு ஒன்னா எடுத்தாரு சொன்னா எடுத்தாருவேன். நான் ஃபர்ஸ்ட் நான் எழுதி கொடுங்க. வீட்டுல ஆதார் கார்டு கேது உங்கள்கிட்ட தானே இருக்குது. அந்த ஆஸ்பத்திரி எங்கங்க தெரியுது. மிஷி மிஷி மிஷின்னு தெரியுது. மிஷி 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 மிஷின்னு தெரியுது. தாத்தா நல்லா தெரியல. நல்லா தெரியல. ஈசான லிங்கம் தெரியுமா? ஈசான லிங்கம். இப்படி வாங்க. ஈசான லிங்கம் தெரியுமா? ஈசான லிங்கம், ஈசான லிங்கம், ஈசான லிங்கம் சுடுகாடு இதுல ஈசான லிங்கம் அங்க பஸ் ஸ்டாண்ட் தாண்டி. ஆமா தெரியுமா அந்த ஆஸ்பத்திரி? நான் 2 நாள் போய் டானிக்கெல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி மாத்திரை கொடுத்துக்கிறாங்க, சாப்பிட்டேன். இது தாத்தா பஸ் ஸ்டாண்ட் தெரியுமா? பஸ் ஸ்டாண்டு அன்னைக்கு பௌர்ணமிக்கு அன்னைக்கு தான் எனக்கு அந்த பஸ் தாங்கி தெரியும். அந்த பஸ் தாங்கி தான் எங்களுக்கு நேரம் அப்படியே வரும் காரப்பிலேருந்து. காரப்பட்டுல இருந்து வரியா? ஆமா. ஈசான் லிங்கம் தான் கடைசி லிங்கம். சுடுகாட்டு தாண்டோனே லிங்கம். லிங்கம் ஈசானி லிங்கம். ஈசானி லிங்கம். அது பக்கத்துல ஸ்கூலு. எங்க? ஈசானி லிங்கம் பக்கத்துல ஸ்கூலு. அங்க போனாரு இவரா? போனாரு இவரா? பெரிய கோடீஸ்வரன் அவன். இல்ல அவன் சார் அப்படியே மென்டல் ஆயிட்டான். அவங்க வீட்டுல அவங்க அம்மா வந்து கூப்பிட்டே இருப்பாங்க. அவன் மாட்டி எழுதினே இருப்பான் இங்கிலீஷ்ல. அப்படியே ஹேண்ட் ரைட்டிங்லாம் சூப்பரா இருக்கும். எம்ஃபில் முடிச்சுக்கிறான். நான் இவருக்கு எழுதி கொடுங்க கொஞ்சம். எனக்கு பேசி பேசி டயர்ட் ஆகுது. எதுக்கு சாரி பாவமே சாரிட்ட சொல்லிடுறேன். போலாமாங்க? போலாம் வாங்க. சீட்டு எழுதி கொடுண்ணா. இன்னும் இருக்கு. யாரு பண்ணீங்க? ஆர்பிஎஸ் ஹாஸ்பிட்டல் சென்னையில். ஓகே. இன்னும் இருக்குங்க. சாப்பாடு கரெக்டாக சாப்பிடுங்க. வரல வண்டியில் மிஷினில் செக் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே எனக்கு பிபி ஜாஸ்தியாக இல்லை, ஏற்கனவே எனக்கு பிபி ஜாஸ்தியாக காமிக்கும். இப்போ எவ்வளோ காமிக்க போதாதான் தெரில. ஐயோ என் பொண்டாட்டிட்டு ரத்தம் வந்தாலே பிடிக்காது அவளுக்கு. எதுக்குலையா அது பண்ணுறீங்க? சரி என்னாச்சு? பிபி ஏறிடு போதும். அதனாலதான் மிஷின்ல வந்து செக் பண்ணிக்கிறேன். மறுபடியும்
நேரமா மிஸ் நான் போய் வரட்டேன். போலாமா? போலாம். அப்புறம் எப்போ வர்றது? அப்புறமா அடுத்த மாசம் வாங்க. அடுத்த மாசம். ஆமா. 160 90 இருக்குது. ஆதார் கார்டு எடுத்தாருமா? ஓகே தான். ஆதார் கார்டு வர்றதுக்கு 160 ஓகே தான். ஆதார் கார்டு எடுத்தாருமா? நீ போலன்னா 250 காமிக்கும் போல பிபி 162 காமிக்குது. படிச்சுக்கிறீங்க, நான் படிக்கல. 1ஆம் கிளாஸ் மண்ணில் எழுதிட்டேன். அதுக்குள்ளே மாடு மேய்க்க வச்சிட்டாங்க அப்பன். அவன்லாம் போய் சேர்ந்தானுங்க. போய் வரேன். பாய். உங்களுக்கு டேப்லெட் வேணுமா சார்? அவர் வந்து எம்ஃபில் கிராஜுவேட் சொன்னார். அவங்க அம்மா அடிக்கடி வருவாங்க அவரை பார்க்கறதுக்கு. போக மாட்டுறார், இங்கேயே உட்காந்து அவர் மாட்டு எழுதிட்டே இருப்பார். நல்லா கிராஜுவேட் அவருக்கு. என்ன இப்போ என்ன பண்ணுது? நார்மல் ஆக்டிவிட்டி நார்மல் ஆக்டிவிட்டி நீட் டு டேக் பார்ட்டிசிபேட் இந்த டைப் ஆஃப் நீட் டேக் பார்ட்டிசிபேட் நான் பேசுவேன். டைப் பண்ணிக்கிறேன். doing all the what are the instructions they have been strictly they have been following. Prescription bottle everything is being normal. Whatever normal tablet, vitamin tablet, whatever they are released, they are providing, have it to be properly. Do the regular activity. Come on once in a month. Third month you will be. You need vitamin tablets. Vitamin tablets. How many days? How far the prescription they have been given and given. According to the follow this, they would come on after 3 months later. Provide they know. I think so. They would know that, but we couldn't be responsible. Okay. Multivitamin tablet கொடுக்கலாமா சார்? இது என்ன சார் பிரச்சனை? இது என்ன சார் பண்ணலாம்? நீங்கள் எண்டோஸ்கோப்பி மட்டும் எனக்கு ரிப்போர்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுங்க. அனுப்பிச்சுடுறேன் சார். அனுப்பிச்சுடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன் என்ன பண்ணலாம். சரிங்க சார். ரொம்ப தலைவலியாக சில நேரம் ரொம்ப அப்செட் ஆகுது. பார்த்துக்கலாம். எண்டோஸ்கோப்பி நீங்கள் ஆனால் மூச்சு வரது சிரமம் வருங்களா? அல்சர் இப்போ அல்சர் இருந்தால் கண்டிப்பாக வரும். அதேமாதிரி எதனா க்ளோஸ் பண்ணிருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அரை காற்று வரல, அந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல உட்காரவே முடியலைங்க சார். அப்படியே ரொம்ப ஆமாம். இந்த இடம் அப்படியே ரொம்ப பிரச்சனை கொடுக்குது. ஏன்னா அந்த ஆவாத ஸ்மெல்லு, குப்பை எரிக்கிற ஸ்மெல்லு, அந்த மாதிரி ஆசிட் ஸ்மெல், அதெல்லாம் வந்து ரொம்ப மூச்சு வரதுக்கு சிரமமாக இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம். நீங்கள் எண்டோஸ்கோப் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரிங்க சார். இங்கேயே பண்ணிக்கலாம். நீங்கள் ஏன் ஊரெலாம் சுற்றின்னு இருக்கீங்க? இல்லை, அவர் ஆர்பிஎஸ் ஹாஸ்பிட்டல் வந்து சண்முகம் சார் வந்து ரொம்ப சீனியர் டாக்டர். அவர் தான் குடல் இதுக்கு வந்து அதனால தான் அவருக்கு இது பண்ணாங்க. ரொம்ப வயசானவர், 85 வயசு ஆகுது. என் ஸ்டூடெண்ட், அவருடைய ஸ்டூடெண்ட் தான் இங்கே இருக்குது. அவங்க ஸ்டூடெண்ட் தான் இங்கே நிறைய பேர் இருக்கிறது. ஹிந்தி பத்திரிகையோட கேட்பாங்க, பூஜா சங்கம் கேட்பாங்க. சரி வாங்க. தெரியுதா? நல்லா தெரியுதா? நீ எடுத்துட்டா எப்படி இருக்கு? இதுல தெரியுதா? இது போட்டா எப்படி இருக்கு? இதுல அப்படியே உட்காருங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த சைடில் உட்காருங்க. ஐயா படிக்கிறது பாருங்க. ஐயா 2 ஒயிட் வேணுமா? ஒரு சாம்பார் சாதம் ஒன்று இருக்குது. ஐயா அந்த தலை சாம்பார் சாதம் எடுத்துகிட்டு அவருக்கு ஒயிட் மட்டும் கொடுங்க. ஒயிட் வாங்க எப்பவுமே கீழே கட்டு மட்டும். அவருக்கு மட்டும் ஒயிட் 2 வாங்க தலை, மற்ற எல்லாருக்கும் கலந்து கொடுங்க. ஐயா 1 2 ஐயா அவருக்கு ரசம் கொடுத்தீங்களா? லைன் இல்லைங்க ஐயா, லைன் வாங்கிக்கோங்க ஐயா. ஒன்று வாங்கிக்க, 2 2 வாங்கிக்கோங்க. ஐயா உங்களுக்கு 2 ஐயா ரசம் சாம்பார் சாதம். ஐயா ரசமா ஏன் பண்ணல யாரும் தெரியலீங்களா? ஏய் சிம்பா, சரி போ சாப்பிட இங்கே போ, சாப்பிட இங்கே போ. வீடியோ எடுக்கணும் என்ன ஓடி. சரி கை நக்கூடாது, அடிச்சு சாப்பிடுங்க. வாங்கிட்டீங்களா? சாப்பிடலாம். சரிங்க. நீங்கள் ஏன் வரல கேம்புக்கு? பா சரி போ. சரி பாட்டி வாங்க. என்னடா என்ன எடுத்துட்டு வரலையா? வரைக்கும் இருக்கா பாருல. இல்லடா
அவருக்கு இருக்கு பாருங்க, எது வச்ச பாருங்க சூப்பரா. நான் தான் வச்சு ஞாபகம் இருக்கு எனக்கு. ஐயா வாங்கி வாங்க ரொம்ப வாஸ் வாங்கிக்கா ஐயா தாத்தா 1 2 சாப்பாடு. நீங்கள் அவர் வரல அண்ணன் கேம்ப்ல இருக்கு. கேம்ப் போறாங்க சொல்லுங்க. ஆமாம் ஆமாங்க சரி சரி. பாஜி போடுறோம் அப்படி கை மேலயே. அவர் எழுதுறாரு அவங்க நடப்பா. ஐயா 1 2 உங்களுக்கு. அது சாப்பிட்டு சாப்பிட்டு எடுக்கறா பாருங்க. ஓகேடா. ஐயா 1. சரிங்க. இங்க வர முடியாது சூழ்நிலை. அதுதான் நாங்கள் வந்துட்டோம். நிறைய பேர் வர முடியாது தெரியும், ஆனால் நாங்களே வந்துட்டோம். தாத்தா 1 2 சாமி நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு அம்மா 500 ரூபா கொடுத்தாங்க. சரி. ஊர் பேர் என்ன? பாண்டியா சாப்பிட்டீங்களா? பல்லாவரமா? அது என்ன சென்னை பல்லாவரமா? இருக்கு சொன்னாங்க, அவங்க பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? சரிங்க. நேற்று 5 மணிக்கு கொடுத்தாங்க. அவர்கிட்ட கொடுத்துருங்க. சாப்பாடு கொடுத்துட்டோம். அம்மா அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துருக்கீங்க. ஓ நம சாமி நல்லா இருக்கணும், செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அண்ணாமலை வேண்டிக்கிறோம். யூடியூப் பார்த்துக்கணும். ஓ நம சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. மலேசியாவிலேருந்து வந்தாங்க, அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க. அதெல்லாம் எல்லாரும் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். அண்ணாமலை வேண்டிக்கிறேன். ஓ நம சாமி நல்லா இருக்கும். அப்படிங்களாம்மா? போதுங்களா? சாமி 500 ரூபாய் நேற்று கொடுத்தாங்க. அவங்க பேர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். பல்லாவரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. 5 மணிக்கு 3 லேடிஸ் 2-3 லேடிஸ் நடந்து வந்தாங்க. கொடுத்து அவங்க செகண்ட்ல கிளம்பிட்டாங்க. என்ன ஊருன்னு சொன்னாங்க? ஊர் ஏதோ ஊர் சொன்னாங்க, நான் மறந்து பாயத்தில் மறந்துட்டேன். சரிங்க. இருந்தாலும் அவங்க கேமரா பார்ப்பாங்க. பார்ப்பாங்க அவங்க புரிஞ்சுக்குவாங்க. போனச்சு அவங்க அன்னதானம் பண்ணவும் என்னால் வர முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும், செல்வ சிறப்போடு நோய் நொடியாமல் இருக்கணும். எவ்வளோ நல்ல காரியம் செஞ்சுருக்கீங்க, எல்லாம் செஞ்சுருக்கீங்க, அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் பேரும் புகழோடு நல்லா இருக்கணும். அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறேன். நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நல்லா இருக்கணும்னு அண்ணாமலை வேண்டிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும். அருணாச்சலம் ஓ நம யூடியூப் பார்த்துக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். ஓ நம சிவாய். ஓ நம சிவா. அருணாச்சலம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாப்பிடாம இருக்காங்கன்ட்டு சாப்பாடு எங்க இந்த முதியோர் இல்லத்தை சேர்க்குறது இந்த வண்டி தானே? ஆமாம் 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 ஆமாம். நம்ம 2 பேர் வந்துருக்கிறோம். நீங்கள் உங்கள் கணவர் தானே 2 பேர்? நீங்கள் உங்கள் கணவர்? ஆமாம் 2 பேர். எனக்கு அண்ணன் போய் சொல்கிறேன். அன்றைக்கி சொன்னார், அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் அண்ணன் கேட்டு சொல்கிறீங்களா? இங்கே இருங்க, இங்கே போயிடாதீங்க, ஒன்றும் பண்ணாது, போயிடாதீங்க. இங்கே இருங்க, இங்கே இருங்க, நான் அண்ணன் அனுப்பிச்சு விட்றேன். இங்கே இருங்க, சாப்பாடு வாங்கி போங்க. சரி சரி சரிங்க. சரிங்கம்மா சரி. நாளைக்கு வருவோம். கண்டிப்பாக பண்ணுறேன். மெடிக்கல் கேம்ப் கண்டிப்பாக அண்ணன் சொல்லி அனுப்புகிறேன். நீங்கள் வந்து பார்ப்பாரு. அங்கே தான் இருக்காரு. நாளைக்கு வருவார். சரிங்களா? நாளைக்கு பார்க்கலாம். பாய். ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂಕೊಲ್ ಅರುಣಾಚಲ ಅಖಿಲಂ
அழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்திங்கே உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போதென்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா கூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை
அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியை செடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம போற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுந்தும் கதிரொளியின மனஜல ஜமல தீடருணாச்சலா சாப்பாடுன்னை சார்ந்துண